நேர்முறையாக நடக்கக்கூடியவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தான் ஜாதி பயன்படுமே தவிர இது போன்ற அக்யூஸ்டுகளுக்கெல்லாம் பயன்படக்கூடாது. நான் இது எதுக்கு இந்த வழக்கை பற்றி சொல்ல ஆரம்பிச்சேன்னா, இளைஞர்கள் அத்தனை பேர் வழக்கு போடுறாங்க, பொய் வழக்கு போட்டு கைது செய்கிறாங்களே என்ன சொல்றது. அது பொய் வழக்கு மட்டுமா போடுறாங்க, அதுல உண்மை இல்லையா கொஞ்சம் கூட? இளைஞர்கள் சொல்லலை, சில பேர் ஜாதிக்காக ஒரு கொலை செய்யறது, அதை தளமாக வைத்துக்கொண்டு ஜாதி தலைவராகி விடுகிறது. அதுக்கு பிறகு எல்லாமே பஞ்சாயத்து தான் பண்றான். சொந்த ஜாதிக்குள்ளே பஞ்சாயத்து பண்ணுவான், மற்ற ஜாதிக்குள்ள பஞ்சாயத்து பண்றது, கூலிக்கு கொலை செய்வது, இவர்களையும் இந்த சமூகம் தலைவராக தான் வச்சுட்டு இருக்கு. இல்லைன்னு சொல்லிட முடியுமா? எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் நடக்குது. அது போன்ற யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப அவர்களையும் தலைவராக வச்சு கொண்டிருந்தால் எப்படி நம்ம முன்னுக்கு போக முடியும்? அவ வழக்கு போட தானே செய்வான். அப்போ இந்த சமூகத்துல இப்படி செய்யக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்கன்னா இவனும் இப்படி இருப்பான், இந்த இளைஞரும் இப்படி இருப்பான் என்ற அந்த சாயம் இளைஞர்கள் மீது வருது. அவனுக்கும் அந்த கலர் பூசப்படுகிறது. அவனும் அந்த வழக்குல பாதிக்க போன்ற எந்த பிரச்சனை வந்தாலும் இவர்களும் இந்த ஜாதினா கூலிக்கு கொலை செய்யறவனும் இருப்பான். ஆனா அவன் ஜாதி சாயம் பூத்து ஜாதி தலைவராக இருப்பான், ஜாதி இயக்கமா இருப்பான் என்றால் அது எல்லாத்துக்கும் தானே பின்னடைவு. அந்த பின்னடைவை நம்ம எப்படி சரி செய்ய? அதற்கு நீ யாருக்கிட்டையுமே விடை கிடையாது. நீங்க எல்லாத்தையுமே ஜாதியா இருக்கிறன்னு ஒரு கொலை பண்ணிட்டான்னா அவர் தலைவர்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. இந்த சமூகம் 90களில் பதிலுக்கு பதில் என்று கணக்கு இல்லாத இது பண்ணியிருக்கு. ஆனா அதெல்லாம் ஊருக்கும் மொத்த ஜாதிக்கும் தான் சேர்ந்துச்சே தவிர தன்னைத்தானே ஒரு ஹீரோவாக காட்டிக்கொள்றதுக்கு போகல. அந்த ஒருத்தன் ஹீரோ கொலை பண்ணிட்டான்னா ஹீரோவா காட்டிக்கொள்ளனா சமுதாயம் கொலைகாரம் முன்னாடி அப்படி கொலை பண்ணிட்டாரு அதுக்கு பின்னாடியே போகணும் அப்படி அரசியல் ஏத்துப்பாங்களா? நம்மள யார் ஏத்துப்பா? அந்த மாதிரி எந்த சமூகம் ஏத்துக்கும்? இதற்கெல்லாம் ஏன் புதிய தமிழகம் பேசுதுன்னா இதெல்லாம் பின்னடைவை சந்திக்கிறது புதிய தமிழகம் தான். 2016 தேர்தல் வந்துச்சு. டாக்டர் ஐயா அவர்கள் எம்எல்ஏவாக இருந்தாரு. தேர்தலுக்கு ஒரு மாசம் முன்னாடி 2 மர்டர் பண்ணிட்டு கழுத்தை கொண்டு வந்து போர்டு கீழே பசுபதி பாண்டியன் படத்துக்கு கீழே வச்சுட்டு போறான். அது வரைக்கும் நல்லா இருந்த நாடார் அத்தனை வெள்ளம் வந்துச்சு ஒட்டப்பிடாரத்துல. அத்தனை நாடாருக்கும் நிவாரணம் வாங்கி கொடுத்து போராடி அவர்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்து டாக்டர் ஐயா தான். அது வரைக்கும் இவர் தான் மீண்டும் எம்எல்ஏ ஆக வேண்டும் நினைத்தவங்க அந்த கொலை நடந்ததுக்கு பிறகு அப்படியே மாற்றி போட்டாங்க. அதே போல 2019 தேர்தல் நெருங்க இங்க தாளையத்துலையா ஏதோ ஒரு இடத்துல மர்டர் பண்ணிட்டு அங்க இருக்கிற நாடாரெல்லாம் அங்க இருக்கிற இவன் ராக்கெட் ராஜா இவன் எல்லாமே வந்து டாக்டருக்கு எதிராக இவர் ஜெயிக்க கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா நீங்க பண்றதுக்கெல்லாம் எதிர்வினை சந்திக்கிறது புதிய தமிழன் கட்சி தான். நீங்க சந்திக்கிறதுனால அரசியல பின்னடை அடையிறது புதிய தமிழன் கட்சி தான். இப்ப யார் இருக்கிறா பேசுறதுக்கு? சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்திலையும் அத்தனை கொலை நடக்குது இல்ல, யாரு பேசுறதுக்கு இருக்கா? அதே தீபக் பாண்டியன் பேசுறதுக்கு யார் இருக்கா? தீபக் பாண்டி சரி அத்தனை படிங்கன்னு சொல்றீங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தேவேந்திர குல வேளாளர் வழக்கறிஞர் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 200 பேர். நெல்லைக்குள்ள மட்டும் 200 பேர் இருப்பாங்க. எந்த வழக்கை சந்திச்சாங்க? பசுபதி பாண்டியனுடைய கொலை வழக்கு என்னாச்சு? ஜெசித்னா பாண்டியனுடைய கொலை வழக்கு என்னாச்சு? சிங்காரத்தோட கொலை வழக்கு என்னாச்சு? அவங்க கொலை வழக்கில் என்ன யாரு சந்திச்சா? கீழ் நீதிமன்றத்தை தவிர ஹைகோர்ட்டுக்கு போச்சா? யாராவது போனாங்களா? போகல. எந்த வழக்குமே எடுத்துட்டு போகல. இல்ல வழக்க நடத்த வேண்டாம் நடத்த முடியாதுன்னு இருக்கீங்களா இல்ல சமரசம் ஆயிட்டார்களா என்று எனக்கு தெரியல. இன்னைக்கு கூட தீபக் பாண்டியனுடைய வழக்கு என்னாச்சு? யாரோ ஒருத்தங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அவரும் ஒரு தலைவர். நேரடியாக கீழ் நீதிமன்றத்துல எல்லாம் கொலை கேஸுக்கு பெயிலே கிடைக்காது. பெயில் கொடுக்கக்கூடியது வழக்கமே கிடையாது. அந்த கேஸ்ல பெயில் வாங்கினானுங்க இவனு. அது எவ்வளவு பெரிய அசிங்கம். நீங்க எல்லா ஊர்லயும் தீபக் பேனர் வச்சிருக்கீங்க. ஆனா அவனுக்கு வந்து கீழ் நீதிமன்ற செஷன்ஸ் கோர்ட்ல மர்டர் கேஸுக்கு பெயில் வாங்கினானு. வெளியே வராமல் இருக்கிறது காரணம் குண்டாஸ் தான். அந்த குண்டாஸ் உடைச்சிட்டாங்கன்னா வெளியே வந்துடுவாங்க. யாருக்கு ஏற்கனவே வெளியே வந்த 6 பேர் எங்க போனாங்கன்னு தெரியாது. அப்போ அந்த அளவுக்கு பலவீனப்பட்டு இங்க சமரசமாகி கொள்ற துரோகிகளை எல்லாம் உள்ள வைத்து கொண்டுதான் நம்ம வீரவசனமாக வெளியே ஒரு தோற்றத்தை மட்டும் காட்டிட்டு நம்மளை நாமே ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். இது எத்தனை காலத்துக்கு இப்படி ஏமாத்துவீங்க? அதனால இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. நீங்க எத்தனை காலத்துக்கு இப்படி இழந்தவர்கள் பின்னாடி போகிறோன்னு இல்லாதவங்க பின்னாடி போய் எங்க போக முடியும்? உங்களுக்கு இந்த சமூகத்துல நான் சொல்றேன், இங்க போராடி உயிரை விட்டதை விட இங்க வாழ்ந்து இவங்க கூட போராடி நிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் இந்த சமூகத்துல. எத்தனையோ அப்படி ஒன்றும் யாரும் டாக்டர் ஐயாவை ஒன்றும் அப்படி விட்டு வைக்கணும்னு நினைக்கல. அவன் எல்லாம் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறான். ஆனா அதையெல்லாம் தாண்டி அவங்க முன்னாடியே பெரிய அரசியல் இயக்கம் நடத்தி வாழ்ந்து காட்டுவது தான் இங்க பெரிய வீரம். அவனை எத்தனையோ அட்டம் பண்றான்னு அவங்களே வாயால சொல்லி பார்க்கறான். ஆனா அதையெல்லாம் இந்த சமூகம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் புதிய தமிழத்தை ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிற என்பது கிடையாது. அவங்க எந்த அரசியலையுமே ஏற்றுக்கொள்ள அரசியல் என்ற ஒரு தேவை வேண்டும் என்றே அவனுடைய மண்டைக்குள்ள இன்னும் நம்மளுடைய இளைஞர்கள் மண்டைக்குள்ள போகாம இருக்கு. அரசியல் என்றால் வெறும் கொடி பிடித்து கோவில் திருவிழாவில் ஆடுவது, ஊருக்கு திருவிழாவில் ஆடுவது, இறுதி அஞ்சலிக்கு ஒன்னா விசில் அடிச்சுட்டு போகிறது, அதுக்கப்புறம் கேஸ் போட்டான்னு புலம்புவது என்பதுதான் மட்டும்தான் இருக்கிறாங்க. இது வந்து பேசியே ஆக வேண்டும், வேற வழி இல்லை. இதை விட்டுட்டு நம்ம வேற எந்த அரசியலும் செய்ய முடியாது. நம்ம எந்த அரசியல் பேசிட்டு முன்னாடி போறது? இங்க இடஒதுக்கீடு பட்டியல் வேற்றம் கேட்டு போராடலாம். யார் கிட்ட போராட முடியும்? திமுக கிட்ட போய் கேட்க முடியும்? அவன் கொடுப்பானா? நீ என்னதான் போராட்டம் பண்ணாலும் அவன் கொடுப்பானா? அவன்
இல்லை பாஜக கிட்ட தான் திருப்பி போய் அதே ஆரம்பிக்க முடியுமா? அப்புறம் இடஒதுக்கீடுன்னு கேட்டு போராடுறோம். அவன் பச்சையா தெரியுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பேராசிரியர்களும் ஆசிரியர்கள் எல்லாம் 90களில் டாக்டர் ஐயா அவர்கள் பின்னடைவு பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று போராட்டம் செய்து அன்னைக்கு போராடியவர்களுடைய உழைப்பு தான் இன்னைக்கு அரசுல இருக்கக்கூடிய அரசு வேலையில் இருக்கக்கூடிய நம்ம சமுதாயத்தினுடைய பயன். ஆனா இதுக்கு மேல யாரும் போக முடியாத மாதிரி அவர் திட்டம் போட்டு வச்சிருக்கிறான். இது எவ்வளவு பெரிய அநியாயம். படிச்சு எங்க போறது? நம்ம பசங்க படிச்சு தனியார்லயும் வேலை கொடுக்க மாட்டான், அரசுக்குள்ளேயும் போக முடியாது, எஸ்டின்னு இதுக்குள்ள வச்சு தனியாகவும் தொழில் செய்ய முடியாம எல்லா இளைஞர்களும் வெளிநாட்டுக்கும் அங்கேயும் இங்கேயும் போய் பாடுபட வேண்டிய நிலைமையில படிச்ச படிப்புக்கு வேலையும் கிடைக்காம திண்டாடி கொண்டிருக்கிற நிலைமையில ஒரு அரசியல் அதிகாரம் வந்தாதான் இதுக்கெல்லாம் மாற்றம் வரும் என்று புரியாமல் வெறும் வரட்டுத்தனமாக ஜாதியாக இருப்பது அவர்களுக்கும் பயன் கிடையாது, இந்த ஜாதிக்கும் பயன் கிடையாது. அதிலிருந்து மாறாமல் நம்ம முன்னேற்றமே கிடையாது. அதனால நம்ம இதை பேசிதான் ஆகணும். இது கஷ்டமா இருந்தாலும் இதை நம்ம தொட்டுதான் ஆகணும். சாக்கடிக்கும்னு தெரியும், ஆனா அப்படி சாக்கடிக்கும்னு தெரிஞ்சு தொடர்றது தான் புதிய தமிழன் கட்சி. ஏன்னா மற்றவங்க யாரும் தொட போறது கிடையாது. மற்றவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் இருக்கும். என்னது அவங்க கட்சியா அவங்க ஒரு குட்டி அமைப்பு வச்சிருக்கிறாங்க. ஆனா எதுக்கு அமைப்பு வச்சிருக்காங்கன்னா அவனும் இதே மாதிரி அஞ்சலி செலுத்த போவதற்கு தான் அமைப்பு வச்சிருக்கானே தவிர அவனால வேற எதுவும் செய்ய முடியறது கிடையாது. அதனால இந்த பரமக்குடி தொகுதி நம்ம பரமக்குடி தொகுதியில கணிசமாக இருக்கக்கூடிய தொகுதி தான் இது. 2001 புதிய தமிழன் கட்சி 10 தொகுதியில் போட்டிட்டது. அப்போ அந்த 10 தொகுதியிலையும் அதிகமான வாக்குகளை வாங்கிய தொகுதி பரமக்குடி தொகுதி. ஆனால் அன்று இருக்கக்கூடிய நிலை இன்று இருக்கா என்று கேட்டால் இல்லை. அந்த நிலையை மீண்டும் கொண்டு வர வேண்டும். இதை வெறும் ஜாதிக்கான பிராண்டாக வச்சக்கூடாது. இங்கே ஒரு அரசியல் தளம், தேவேந்திர அரசியல் தளம் ராமநாட்டில் பரமக்குடியில் இருக்கு என்பதை நம்ம நிறுத்த வேண்டும். அதுதான் நம்மளுடைய அடுத்த கட்ட இலக்கு. புதிய தமிழன் கட்சி பரமக்குடி தொகுதியில் போட்டியிடும். அதை வெற்றி பெறுவதற்கு எந்த எல்லைக்கு வேணாலும் புதிய தமிழன் கட்சி போகும். அதற்கு நம்ம உழைக்கணும். காரணம் இங்க நம்ம ஒரு கோரிக்கையா இனிமேல் வைத்து கொண்டு இருக்க முடியாது. யார்கிட்ட கோரிக்கை வைக்கிறது? நம்ம 2011 அன்று அதிமுக கூட பல 3 முக்கிய கோரிக்கைகளை வைத்தோம். தேவேந்திர குல அரசாணை வேணும், இந்த அருந்ததி உள்ளொதுக்கீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை இது பண்ணணும், அப்புறம் தியாகியாருக்கு அரசு விழா அறிவிக்க வேண்டும் என்ற 3 கோரிக்கைகளை வைத்து தான் நம்ம கூட்டணிக்கு போனோம். கூட்டணிக்கு போய் அடுத்த 5 வருஷம் அவங்க கூட தான் போராட வேண்டியதாக இருந்துச்சு. இதெல்லாம் செஞ்சு கொடுங்க. நம்ம மக்களை யாருக்கு ஓட்டு போட வைத்தோமோ அவர்கள்கிட்டயே போய் திருப்பியும் நம்ம மக்களை போராட வைக்க வேண்டிய நிலைமை, அது நியாயமானது கிடையாது. அப்போ நம்ம மக்கள் ஓட்டு போட்டால் நம்மளுடைய பங்கும் அந்த ஆட்சியில் இருக்க வேண்டும். அதற்காக தான் டாக்டர் ஐயா அவர்கள் இந்த முறை அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு முழக்கத்தோடு நம்ம அரசியல் பயணம் தொடங்கி இருக்கிறோம். அதில் நமக்கான வலுவான தொகுதிகளை நாம் தேர்ந்தெடுப்போம். எந்த கூட்டணியாக இருந்தாலும் சரி, அது திமுகவை தோற்கடிக்க வேண்டிய ஒரு கூட்டணியாக உருவாக்கி நம்ம அடுத்த முறை அதிகாரத்திற்கு செல்ல வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஒரே குறிக்கோள். அது மட்டும்தான் நம்மளுடைய குறிக்கோளாக வைத்து இளைஞர்களும் எல்லாரும் பயணிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.